பாபா வங்கா இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா இவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தெரியாத, தெரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தெரியும். அது என்னன்னா ஃபியூச்சர். என்னடா சொல்ற, இவங்களுக்கு ஃபியூச்சர் தெரியுமா? இத கேள்விப்பட்டப்போ நானும் இப்படித்தான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இவங்களுக்கு நடந்த விஷயங்களும் இவங்க சொன்ன விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ இது ஆச்சரியப்பட வைக்காது. யார் இந்த பாபா வங்கா? இவங்க எப்படி ஃபியூச்சரை பாக்குறாங்க? இவங்க சொல்லி நடந்த விஷயங்கள் என்ன? இவங்க 3000 வருஷம் மட்டும் கணிச்சு வச்ச விஷயங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காவும் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு ஹலோ காய்ஸ். என்னோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா ஜூலைக்குள்ள 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். 1911 ஜனவரி 11 பிறந்தவங்க தான் பாபா வங்கா. இவங்களோட பிறப்பே ஒரு வித்தியாசமானதா தான் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பிறந்தப்போ இவங்களோட ஃபாதர் ஒரு போர்ல இறந்துட்டாங்க. அதே நேரத்துல இவங்களோட அம்மாவும் இறந்துடுறாங்க. பாபா வங்கா சின்ன வயசுல இருந்து தன்னை யாரும் வளர்க்க பராமரிக்க யாருமே இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவங்களோட பிறப்பு ஒரு சூறாவளியோட தொடர்புப்பட்டதா சொல்லப்படும். அந்த புயல் தான் இவங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சதாகவும் பல பேரால் நம்பப்படும். இப்படி இவங்களோட வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா போய்கிட்டு இருக்கும்போது அப்போதான் இவங்களோட 12 வயசுல இடிமின்னலால தாக்கப்படுறாங்க. அப்போ ஆரம்பிச்சுது இந்த ஒட்டுமொத்த கதையும். அந்த மின்னல் தாக்கப்பட்டதுனால இவங்க பார்வையை இழக்கிறாங்க. இவங்களுக்கு கண் பார்வை இழக்கப்பட்டாலும் ஞான கண் திறக்கப்படுது. இவங்க இந்த டைம்ல இருந்து தான் ஃபியூச்சரை கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கணிச்சு நடந்த சில விஷயங்கள், இவங்க ஸ்டீல் பர்ட்ஸ் தாக்கப்படும் சொன்ன மாதிரியே அமெரிக்காவில ரெட்ட கோபுரம் தாக்கப்பட்டது. ஒரேஞ்சும் மஞ்சள் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு இருக்க உலகத்தோட முக்கியமான பெண் ஒரு ஆளால சுட்டுக் கொல்லப்படுவான்னு சொன்ன மாதிரியே இந்திரா காந்தியோட இறப்பு. இது மட்டும் இல்லாம டயானாவோட டெத், இந்தியன் ஓஷன்ல ஏற்பட்ட பெரிய சுனாமி, ஒபாமா அமெரிக்காவோட 44வது ஜனாதிபதியா ஆனதுன்னு இவங்க கணிக்கிற 11 விஷயங்கள்ல 9 விஷயம் நடக்குது. அதாவது 100க்கு 80% இவங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னோட இறப்பு ஆகஸ்ட் 11, 1996 நடக்கும்னு சொன்ன மாதிரியே அதுவும் அந்த நாளே நடந்தது. இப்படி இவங்க இறந்தாலும் பல விஷயங்களை கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி 2025ல நடக்கும்னு கணிச்ச விஷயம் தான் இந்த நிலநடுக்கம். இதுவும் இவங்க கணிச்ச மாதிரியே நடந்து பல உயிர்கள் அதுல போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பாபா அவங்க கணிச்ச கணிப்புல உலகத்துல பல இடங்கள்ல இன்னும் நிலநடுக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க 3000 வருஷம் வரைக்கும் இந்த பூமிக்கு என்ன நடக்கும், பூமியில என்ன நடக்கும், மனுஷங்களுக்கு என்ன நடக்கும்னு கணிச்ச சில விஷயங்களை பார்ப்போம். 2025ல இருந்து 2028 உலகளாவிய பசி தீர்க்கப்படும். 2028ல மனுஷன் வெள்ளி கிரகத்துக்கு போய் புதுவிதமான எரிசக்திக்கான ஆதாரங்களை கண்டுபிடிப்பான். 2033ல துருவ பனிப்படலங்கள் உருகுறதுனால கடல் மட்டம் உயர்வு ஏற்படும். 2043ல ஐரோப்பா முழுக்க இஸ்லாமிய அரசாங்கமா மாறும். 2046ல மனிதனோட உறுப்புகள் அறுவை சிகிச்சை முன்னேற்றத்தினால மனிதன் 100 வருஷத்துக்கு மேல உயிரோட வாழும். 2100ல பூமியில இரவு நேரமே இருக்காது, செயற்கையான சூரியன் உருவாக்கப்படும். 2130ல மனுஷங்க ஏலியனோட தொடர்பை ஏற்படுத்துவாங்க. 2170ல உலகம் முழுக்க வறட்சி ஏற்படும். 2262 தொடக்கம் 2304 வரை டைம் மிஷின் உருவாக்கப்பட்டு அதுல விரிசல் ஏற்படும். 3005ல செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய போர் ஏற்படும். 3797ல பூமியில அழிவு ஏற்படுறதுனால மக்கள் வேற கிரகத்துக்கு போவாங்க. 5079ல உலகம் முழுக்க அழிஞ்சு போயிடும். இப்படி பல கணிப்புகளை பாபா வங்கால கணிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்படியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you again guys.